இந்த வருஷம் ஃபார்முலா 1 இஸ் ஆல் அபவுட் பேட்டரி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பேட்டரி வந்து எப்படி யூஸ் ஆகுது, அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க, சில வேர்ட்ஸ் லைக் சூப்பர் கிளிப்பிங் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தது அப்படின்னா லெட் மீ கிவ் யூ அ குவிக் ப்ரீஃப். ஸோ நம்ம வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸாக வந்து 2-3 டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெகுலேஷன்ஸில் வந்து V6 இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அது வந்து ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் 1.6 லிட்டர்ஸ் தான் இருக்கணும், அது இன்னொரு ஸ்டாண்டர்ட். மூணாவது ஃபியூவல் ரேட், அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஃபியூவல் வந்து இந்த இன்ஜின்குள்ளே போகுது அப்படிங்கிறது, அதுக்கும் மேக்ஸிமம் ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஜின் காம்பனண்ட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூலும் ஒரு லிமிட்டும் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பேட்டரி டெக்னாலஜிக்கும் வந்து சில லிமிட்ஸ் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் த பேட்டரி. பேட்டரியோட சைஸ் வந்து யூஸ்வலி வந்து கிலோவாட் ஆர் அல்லது மெகா ஜூல்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து கேஜி அண்ட் பவுண்ட்ஸ் மாதிரி. உங்க கையில் ஏதாவது போர்ட்டபிள் சார்ஜர் பேக் அல்லது உங்க ஃபோன் பேட்டரி கூட மெஷர் பண்ணும்போது நீங்க பின்னாடி பார்த்திருப்பீங்க, அது வந்து வாட் ஆர் அப்படிங்கிற யூனிட்ல மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்முலா 1 கார்ல இது வந்து கிலோவாட் ஆர் பேசிக்கலி. இது வந்து சைஸோட ஸ்டாண்டர்ட். பட் லெட்ஸ் அஸ்யூம் நீங்க 2 ஃபோன் வச்சிருக்கீங்க, 2 ஃபோனுக்கு வந்து சேம் பேட்டரி சைஸ் இருக்குது, பட் ஒரு ஃபோன்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, இன்னொரு ஃபோன்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்னா ஒரு ஃபோன் ஹேஸ் அன் அட்வான்டேஜ் விச் இஸ் வெரி டிஃபரெண்ட் டு another ஃபோன். அந்த மாதிரி சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஸ்பீடை வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரேட் ஆஃப் சார்ஜ் அல்லது ரெக்கவரி ரேட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் ரெக்கவரி தான் வந்து 350 கிலோவாட். நீங்க வந்து நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, இது வந்து 120ல இருந்து 350க்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு நிறைய பேசிப்பாங்களே, அதுதான் இந்த ரேட். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ல எந்த டைப் ஆஃப் ஃபியூவல் எப்படி உள்ள போகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பேட்டரிக்கும் வந்து எவ்வளவு சார்ஜ் ஆகலாம், எவ்வளவு குவிக்கா சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ தேர் இஸ் அ லிமிட் டு தி அமௌண்ட் த பேட்டரி கேன் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ். அந்த லிமிட் வந்து ஆஸ்திரேலியன் ஜிபில வந்து 8 மெகா ஜூல்ஸ். ஸோ பேசிக்கலி அந்த பேட்டரியோட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 4 மெகா ஜூல்ஸ். அப்படின்னா ஒரு லேப்ல வந்து இந்த பேட்டரி வந்து 0 to 100 ஃபுல்லா சார்ஜ் ஆயிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இன்னொரு தடவை 0 to 100 அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகலாம். அதுதான் ஆன் தியரி. பட் யூஸ்வலி பேட்டரிஸ் வந்து ஃபுல்லா ட்ரெயின் ஆகாது, ஃபுல்லாவும் சார்ஜ் ஆயிருக்காது. பட் இந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வந்து 8 மெகா ஜூல்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. கடைசி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இந்த பேட்டரிஸ் வந்து எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது 3 விதமா சார்ஜ் ஆகுது. முதல்ல வந்து பிரேக்கிங்ல, ரெண்டாவது வந்து லிஃப்டிங் அண்ட் கோஸ்டிங், மூணாவது வந்து சூப்பர் கிளிப்பிங். லாங் ஸ்ட்ரெயிட்ல அல்லது ஃபுல் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கும்போது when the battery is low, அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ல உள்ள ஃபுல் பவரையும் வந்து ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணாம சம் ஆஃப் த பவர் இஸ் யூஸ் டு சார்ஜ் த பேட்டரி. இதுதான் வந்து சூப்பர் கிளிப்பிங் அப்படின்னு பேர். ஹோப்ஃபுல்லி இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு வேற ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஐ வில் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன்.